உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087780112. வணக்கம். தங்கம் வாங்குறதுக்கு இது சரியான நேரமா? இன்னைக்கு விலை எப்படி இருக்கு? வாங்க, அடுத்த 5 நிமிஷத்துல இன்னியோட விலை நிலவரம் என்ன, ஏன் இந்த விலை ஏறுது இறங்குது, முக்கியமா நாம எப்படி பாதுகாப்பா தங்கம் வாங்கணும்னு எல்லாத்தையும் சிம்பிளா தெளிவா பாத்திரலாம். இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தங்கம் வெள்ளி விலையில பெரிய மாற்றம் எதுவும் இல்லாம ரொம்ப ஸ்டேபிளா, அதாவது நிலையா இருக்கு. சோ தங்கம் வாங்கணும் இல்ல முதலீடு செய்யணும்னு பிளான் பண்றவங்களுக்கு இது ஒரு முக்கியமான வாய்ப்புனே சொல்லலாம். இந்த வாய்ப்பை நம்ம எப்படி சரியா பயன்படுத்திக்கலாம்னு தான் இப்ப பார்க்க போறோம். சரி, நாம இன்னைக்கு என்னெல்லாம் கவர் பண்ண போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட். முதல்ல இன்னைக்கு ரேட் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து இந்த விலை ஏன் மாறுதுன்னு பார்க்கலாம். மூணாவதா தங்கத்துல என்னென்ன வகை இருக்கு, அதோட பயன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நாலாவதா ரொம்ப முக்கியமா எப்படி பாதுகாப்பா வாங்கறதுன்னு பார்க்கலாம். கடைசியா உங்களுக்காகவே ஒரு சின்ன கேள்வி. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, முதல் பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைய விலை நிலவரம் எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கிற அந்த நம்பர்ஸ் என்னன்னு இப்ப நேரடியா பாத்திரலாம். இன்னியோட நிலவரப்படி 22 கேரட் தங்கம், அதாவது நம்ம ஆபரணம் செய்யற தங்கம், ஒரு கிராம் சுமார் 6850 ரூபா போயிட்டு இருக்கு. அதே இது முதலீட்டுக்கான 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் சுமார் 7350 ரூபாய்க்கு விக்குது. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் 92 ரூபாய் என்ற ரேஞ்சில் இருக்கு. சோ நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பெரிய ஏற்ற இறக்கம் இல்லாம ஒரு நிலையான போக்குதான் இருக்கு. இதுல ஒரு குழப்பம் வரும். 22 கேரட்னா என்ன, 24 கேரட்னா என்னன்னு. ரொம்ப சிம்பிள். நீங்க நகை செஞ்சு போடணும்னா 22 கேரட் தான் பெஸ்ட். ஏன்னா அதுல கொஞ்சம் வேற உலோகம் கலந்து உறுதியா நல்லா உழைக்கும். ஆனா 24 கேரட் தங்கம் அப்படி இல்லை. அது 99.9% பியோர் கோல்டு. அதனால காசா வாங்கி வைக்கணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பாக்குறீங்கன்னா அதுக்கு இதுதான் சரியான சாய்ஸ். சரி, இப்போ ஒரு கேள்வி வரலாம். ஏன் இந்த ரேட் டெய்லி மாறிட்டே இருக்கு? நேத்து ஒரு ரேட், இன்னைக்கு ஒரு ரேட். இதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கு? இது நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரா மாறிடலாம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, தங்கத்தோட விலையை மாத்துறதுக்கு 1 இல்ல 2 இல்ல பல காரணங்கள் இருக்கு. உலக அளவுல பொருளாதாரம் எப்படி இருக்கு, நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு டாலருக்கு எதிரா எப்படி இருக்கு, பேங்க் வட்டி விகிதம், அப்புறம் நம்ம ஊர்ல பண்டிகை கல்யாண சீசன் வந்தா தேவை அதிகமாகி விலை ஏறும். இது மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்து தான் ஒவ்வொரு நாளும் விலையை தீர்மானிக்குது. சரிப்பா, இந்த விலை நிலவரம், இந்த காரணங்கள் எல்லாம் யாருக்கு யூஸ் ஆகும்னு கேக்குறீங்களா? நாம இதை எப்படி நமக்கேத்த மாதிரி புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கலான்னு இப்ப பார்க்கலாம். நீங்க ஒரு நகை வாங்க போறவரா இருக்கலாம், இல்ல நீண்ட காலத்துல ஒரு நல்ல முதலீடு செய்யணும்னு நினைக்கலாம், இல்ல உங்க குழந்தைங்க எதிர்காலத்துக்காக சேமிக்கிற ஒரு குடும்பமா இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த விலை நிலவரத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது சரியான நேரத்துல சரியான முடிவெடுக்க ரொம்ப ரொம்ப உதவும். ஓகே, இப்ப நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். தங்கம் வாங்கும்போது நாம ஏமாந்துடாம எப்படி நம்ம பணத்துக்கு சரியானதை பாதுகாப்பா வாங்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த 3 விஷயத்த மட்டும் எப்பவும் மறக்காதீங்க. 1, ஒரு கடையில மட்டும் பார்க்காம 2-3 கடைகள்ல விலையை செக் பண்ணுங்க. 2வது, BIS ஹால்மார்க் முத்திரை இருக்கான்னு கண்டிப்பா பாருங்க. அது இல்லனா வாங்காதீங்க. 3வது, எது வாங்கினாலும் சரி முறையான பில் இல்லாம ஒருபோதும் வாங்கவே வாங்காதீங்க. அப்போ இந்த BIS ஹால்மார்க்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது நம்ம அரசாங்கம் கொடுக்கிற ஒரு கேரண்டி. அதாவது நீங்க வாங்குற தங்கம் இவ்ளோ தூய்மையானது, இவ்ளோ தரம் வாய்ந்ததுன்னு நம்ம கவர்மெண்ட்டே சர்டிஃபை பண்ணுது. அதனால ஹால்மார்க் இல்லாத தங்கத்தை ஒருபோதும் வாங்காதீங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம மறக்கவே கூடாது. தங்கத்தோட விலையை மட்டும் பார்த்தா பத்தாது. அது கூடவே செய்கூலி, சேதாரம், அப்புறம் 3% GST வரியும் சேரும். இதை எல்லாம் சேர்த்து தான் உங்க ஃபைனல் பில் வரும். அதனால வாங்குறதுக்கு முன்னாடியே இதையெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. சரி, இவ்ளோ நேரம் நாம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் வச்சிரலாமா? நீங்க எவ்வளவு கவனமா கேட்டீங்கன்னு இப்ப தெரிஞ்சிரும். ரெடியா? உங்களுக்கான கேள்வி இதுதான். BIS ஹால்மார்க் முத்திரை இதுல எதுக்கு கேரண்டி கொடுக்குது? ஆப்ஷன் A விலை கம்மியா இருக்கிறதுக்கா, ஆப்ஷன் B தங்கத்தோட தூய்மைக்கா, இல்ல ஆப்ஷன் C செய்கூலியில டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கா? நல்லா யோசிச்சு உங்க பதில சொல்லுங்க. சரியான பதில் என்னென்ன தோணுதோ அத உடனே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. யாரு பெஸ்டா விளக்கம் கொடுக்கறீங்களோ அந்த கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். தங்கம் வாங்குறது ஒரு பெரிய முதலீடு. அதனால எப்பவுமே நல்லா விசாரிச்சு தெளிவா வாங்குங்க. இந்த மாதிரி ரொம்ப பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா எங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கும் ஒரு பெரிய உதவியா இருக்கும். பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087780112. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.